எனதன்பு விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அமைதியா இருப்பாங்க, ஆனா ஆழமா நினைப்பாங்க நம்மளோட விருச்சிக ராசிக்காரங்க. உணர்ச்சியில தீவிரம், நம்பிக்கையில உறுதி. ஒருத்தர மனசுல வச்சா கடைசி வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க. மௌனத்திலேயே சக்தி காட்டுவாங்க. அதுதாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களோட இயல்பு குணமா இருக்கு. விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு தெய்வ அருளோட அறிகுறிங்க. வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள், முயற்சிகள் தோல்வி அடையிறது போன்ற நிலைகளை மாத்த ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்கு பின்னால வேலை செய்துங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 138 நாட்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போறாரு. அதன்படி உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக நீங்க வலம் வர போறீங்க. சனீஸ்வர பகவான் அருளால தடைகள் நீங்க போகுது. தொழில், உத்தியோகம், குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது. புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க. விருச்சிக ராசிக்காரங்க புத்திசாலிங்க, திறமசாலிங்க, உழைப்பாளிகள், உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க. ஆனா பொய்யான புகழுக்கு மயங்கி வீழ்ச்சி அடைகிறாங்க. நிலம் போன்ற சொத்துக்கள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாம நீதிமன்ற வழக்குகள்ல அலையிறாங்க. மனசுல திட்டம் இல்லாம வெளிப்படையாக அனைவர்கிட்டையும் பேசுறதுனால எதிரிகளிடம் திட்டங்களை சொல்லி வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. இனிமேலே எல்லாரையும் நம்பாம உங்களுக்கென ஒரு பாதையை அமைச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. சனீஸ்வர பகவான் விருச்சிக ராசிக்காரர்களை காப்பாத்த முடிவு செஞ்சிட்டாரு. அவருடைய சனி பெயர்ச்சி காலத்துல 138 நாட்களை வாய்ப்பா கொடுக்கிறாரு. இந்த காலகட்டத்துல மற்ற கிரகங்களின் பாதிப்புகள் உங்களை தொடராது. ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நிதி, வணிகம், தொழில், உத்தியோகம், தனிப்பட்ட வாழ்க்கை என எல்லாவற்றிலும் நீங்க நன்றாக இருக்க போறீங்க. பயணங்கள் கூட உங்களுக்கு பணவரவு கொடுக்கும். அரசியல் துறையில வருமானம் பெருகும். எதிரிகள் தீங்கு நினைத்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளிடமிருந்து உதவி கிடைக்கும். குடும்பத்துல ஆரோக்கியம் மேம்படும். தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வெற்றிகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்துல மரியாதை அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சனீஸ்வர பகவான் தன்னம்பிக்கைய தைரியத்தை கொடுப்பாரு. திடீர் பணவரவு, பெரிய பதவிகள் வந்து சேரும். மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல கை ஓங்கும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு வேலை பளு குறையும். உயர் பதவிகள் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் கூடும். வியாபாரிகளுக்கு வரவு உயரும். பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க. வாடிக்கையாளர்களுக்கு தகுந்த விஷயங்களை வியாபாரத்துல புகுத்துவீங்க. விளம்பர சாதகங்களை பயன்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்துவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோகத்துல கடினமான உழைத்து அங்கீகாரம் பெறுவீங்க. கேட்ட இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும். சம்பளம் அதிகரிக்கும். வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். அஷ்டம சனி விலகி பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடிவு வரும். நிலம், மனை சார்ந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பேச்சால பொருளாதார சிக்கல் சரியாகும். பணவரவு அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில கவனமா இருக்கணும். சுப செலவுக்காக கடன் வாங்காதீங்க. சமையல் பணிகள்ல கவனம் தேவை. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. வண்டி வாகன வசதிகள் பெருகும். கணவன் மனைவிக்கிடையே சச்சரவுகள் விலகும். சந்தோஷம் பெருகும். கர்ப்பிணிகள் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல கை ஓங்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மன உளைச்சல் குறைய போகுது. பணவரவு தாராளமாயிருக்கும். இடம், பொருள் அறிந்து பேசுங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. மனைவியின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. நெடுங்காலமாக வராம இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. மன ரீதியான குழப்பங்கள் எல்லாமே சரியாக போகுது. யாரையும் நம்பி முதலீடு செய்யாதீங்க. கடனை தவிர்த்துருங்க. நண்பர்களிடம் கவனமா இருங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயே வேலை செய்யுங்க. அன்னதானம் செய்யுங்க. நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். முயற்சிகள் வெற்றியா மாறுங்க.
பணத்தில் இருந்த தடைகள் விலகும். யோகமான பலன்களை கொடுத்து முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்க போறார் சனி பகவான். பொன் பொருள் சேரும், அந்தஸ்து உயரும், வேலையில எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகமாகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்தி வைப்பாரு. தகுதியான வேலை கிடைக்கும். இளம் வயதினர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். தொழில் வியாபாரத்துல ஆதாயம் கிடைக்குங்க. ஒட்டு மொத்தமா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற போகுது. சனி பகவானுடைய பாதிப்பு துளி அளவு கூட இருக்காது. வழக்கமான முயற்சிகள் கூட தடையில்லாம பார்த்து கொள்ளுவாரு. திட்டமிட்ட காரியங்கள்ல லாபம் உண்டாகும். பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பாரு. செல்வாக்கு உயரும், பணவரவு அதிகமாகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும். அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது. தொழில இருந்த சங்கடங்கள் மறைய போகுதுங்க. எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தர போறாரு சனி பகவான். முயற்சிகள்ல வெற்றி பாதிப்புல இருந்து விடுதலை எதிர்பார்ப்பு நிறைவேறுதுங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் முடிவுக்கு வருதுங்க. பணவரவு அதிகமாகுதுங்க. சிலருக்கு புதிய சேர்க்கை இருக்குதுங்க, சொத்து சேர்க்கை. வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய பொறுப்புகளும் அதுக்கு பதவிகளும் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. இந்த நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து கஷ்டங்களும் முற்றுப்புள்ளி வந்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில சேரப்போகுதுங்க. குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைய போகுது. உங்களோட உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் இனிதே நடைபெறப் போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்க வாழ்க்கையில தடை, தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அதனால விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். எதிர்மறையான எண்ணங்களை நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்களை மட்டும் நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க போகுதுங்க. ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க. கடந்த காலமாக தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடையில்லாம நடக்க போகுதுங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம்.
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருந்துகளில் கலந்து கொண்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு சிறப்பான மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் திறமை மேம்பட போகுதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற போகுதுங்க. விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேர போகுது. வேலையின்றி தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. படித்தவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. நல்லதை நினைங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க. காரியத்தடை காணாம போக போகுதுங்க. எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய போறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது. உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போக போகுது. எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்மை தீமைகள் பற்றி அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, இந்த மாதம் வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான காரியங்கள்ல எதிர்பார்த்த பலன் நிச்சயமா கிடைக்கும். காரிய தடை தாமதம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம இழுபறியாக இருக்கலாம். அதை கண்டு நீங்க கவலைப்படாதீங்க. மனம் மகிழும்படியான எல்லா விஷயங்களும் நடந்து முடியும். தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறும். பணவரத்து இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். குடும்பத்துல இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலை மாறும். இருந்தாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்க அனுசரித்து போறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க.
ஜெயிப்பீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நன்மைகளெல்லாம் ஏற்பட போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.